சிக்னேச்சர் 6 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வ அருளை பற்றி நாம் சில வகைகளை பார்க்கலாம். அதில் உங்களுக்கு முக்கியமாக நல்ல தகவலாக உங்களுக்கு இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும். அன்றாடம் நாம் வணங்கும் முறை, நம் குலதெய்வ அருள் நமக்கு கிடைக்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றும், குலதெய்வ அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படி குலதெய்வத்தை பற்றி நாம் சில விஷயங்களை இங்கே நாம் காணலாம். உங்கள் இல்லத்தில் உங்கள் குலதெய்வம் திருவுருவ படம் இருந்தால் நீங்கள் வைக்கும் இடம் தென்மேற்கு மூலையாக வைத்து நீங்கள் வைக்க வேண்டும். தென்மேற்கு திசையில் வைத்து கிழக்கோ வடக்கோ பார்த்த மாதிரி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாம். பெண் தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக வேப்பிலையும் எலுமிச்சம்பழமும் மஞ்சள் நீரும், மஞ்சள் நீருக்குள் நீங்கள் ஒரு விரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ போட்டு வைப்பது மிகச்சிறந்தது. அதோடு சேர்த்து பச்சை கற்பூரமும் போட்டு வைக்கலாம். இப்படி தென்மேற்கு திசையை, அதாவது பூஜை அறையிலேயே நீங்கள் தென்மேற்கு திசையை எடுத்துக்கொள்ளலாம் குலதெய்வ வழிபாட்டிற்கு. ஆனால் கண்டிப்பாக குலதெய்வம் வழிபாடு பூஜை அறையில் கண்டிப்பாக அவர்களுக்கு தனியாகவும், தனியான ரொம்ப தனியா இல்லை, அந்த இடம் ஒதுக்கிவிட வேண்டும். இப்போ ஆலயத்தில் என்ன செய்ய வேண்டும்? குலதெய்வ அருளே எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் வருடந்தோறும் வழிபட்டு கொண்டே இருக்கின்றோம், ஆனால் எங்களுக்கு அருள் கிடைக்கவில்லை என்றால் கர்மாக்கள் அதிகம் இருக்கின்றது என்று அர்த்தம். குலதெய்வத்தை ஒருபொழுதும் குறை சொல்லக்கூடாது, எந்த தெய்வத்தையும் குறை சொல்லக்கூடாது. நமது கர்ம வினைகளை எண்ணி நாம் கலங்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், குலதெய்வ ஆலயத்திற்கு போகும் பொழுது ஒரு பட்டு புடவை, ரவிக்கை துணி, மங்கள பொருட்கள் யாவும் வெற்றிலை பாக்கு தட்சணையோடு நீங்கள் கொடுக்க வேண்டும். அங்கே இருக்கும் பெண் யாருக்காவது, அதாவது பெரியவர் சிறியவர் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இவைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். உங்களுடைய முந்தானையில் வைத்து நீங்கள் அவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்கள் வீட்டில் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் 4 மூலைகளிலும் மஞ்சள் வைத்து அதில் பிள்ளையார் சுழி முதல்ல போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்து உங்கள் பிரச்சனைகள் யாவையும் நீங்கள் அதில் சொல்ல வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, நிறைய குறைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பச்சை பேனா கொண்டு எழுதுங்கள். அத்தனையையும் எழுதி நீங்கள் அதை மடிக்கும் பொழுது அதற்குள் ஏலக்காய்கள், லவங்கம், பச்சை கற்பூரம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே அதை மடித்து ஒரு மஞ்சள் நிற துணியில் அதை வைத்து கட்டி குலதெய்வ ஆலயத்தில் உண்டியலில் சேர்த்து விடுங்கள். நீங்கள் இப்படி எழுதிட்ட பிறகு உங்களுக்கு ரொம்ப காலத்தில், குறுகிய காலத்தில் நீங்கள் நினைத்தது நிறைவேறிவிடும். நிறைவேறியவுடன் குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று உங்கள் இஷ்டம் போல் மனம் குளிர அவர்களுக்கு செய்துவிட்டு வாருங்கள். என்ன வேண்டுமானாலும் பொங்கல் இட்டு, பொங்கல் படைத்து, புத்தாடைகள் கொடுத்து, அங்கு உள்ளவர்களுக்கு நீர்மோர் கொடுத்து, என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அவ்வளவும் நீங்கள் கொடுத்து மகிழலாம். உங்களுக்கு நிறைவேறிய பின் நீங்கள் செய்யுங்கள். சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக, குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகக் கடவுளையும் காமாட்சி அம்மனையும் வணங்கும் பொழுது உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும். சீக்கிரமாகவே தெரிந்துவிடும். அவர்களை மனதார நினையுங்கள். பன்னீர் நீரால் நன்றாக துடைத்து காமாட்சி அம்மனையும் முருகக் கடவுளையும் பன்னீர் நீரால் நன்றாக துடைத்து சந்தனம் குங்குமம் இட்டு அவர்கள் போட்டோவுக்கு, திருவுருவ படத்திற்கு, அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு நெய் விளக்கு ஏற்றி புதிதாக அகழ்வாங்கி அவர்களுக்கு நெய் தீபம் ஏற்றி அவர்களது இருவர் படத்தின் கீழ் ஒரு பட்டு விரிப்பின் மேல் அவர்களை அமர வைத்து உங்கள் குலதெய்வத்தை எங்களுக்கு சீக்கிரமே காட்டி கொடுக்க வேண்டும் என்று மனதார கண்ணீரோடு நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும், தெரிந்துவிடும் எந்த தெய்வம் என்று. இதனையும் செய்து கொள்ளலாம். இப்படி குலதெய்வம் நமக்கு உயிர் மூச்சாக விளங்கும் பொழுது இஷ்ட தெய்வமோ பிற தெய்வங்களோ நீங்கள் போய் வழிபட்டாலும் குலதெய்வத்திற்கு செல்லாமல் பிற தெய்வங்களுக்கு நீங்கள் போய் செல்லும் பொழுது அங்கே அந்த தெய்வங்கள் இவர்கள் குலதெய்வ வழிபாடு சரியாக செய்கின்றார்களா என்றுதான் முதலில் பார்க்குமாம், கேட்குமாம். அப்பொழுது நீங்கள் செய்யவில்லை என்றால் அவர்களின் கருணை உங்களுக்கு கிடைக்காது. குலதெய்வ அருளின் கருணை இருந்தால்தான் இஷ்ட தெய்வத்தின் கருணையும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படியாக முதலில் நாம் தாயை எவ்வாறு நாம் வணங்குகின்றோம், நம் குலத்தை எவ்வாறு நாம் பாதுகாக்கின்றோம், அதுபோல் நம் குலதெய்வத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு அங்கே திருப்பணிகள் நடந்தால் அங்கே நன்கொடையாக நிறைய பணம் கொடுக்க வேண்டும். அங்கே என்ன நடந்தாலும் சரி, அதில் உங்களின் பங்களிப்பு முக்கியமாக இருக்க வேண்டும். உங்கள் குலதெய்வ ஆலயத்தில் என்ன நடந்தாலும் சரி, உங்களின் பங்களிப்பு முக்கியமாக இருக்க வேண்டும். அதில் உங்கள் பணம் இருக்க வேண்டும். ஒரு ஹோமம் நடந்தால் அங்கே திருப்பணிகள் நடந்தால் அங்கே நன்கொடையாக நிறைய பணம் கொடுக்க வேண்டும். அங்கே என்ன நடந்தாலும் சரி, அதில் உங்களின் பங்களிப்பு முக்கியமாக இருக்க வேண்டும். உங்கள் குலதெய்வ ஆலயத்தில் என்ன நடந்தாலும் சரி, உங்களின் பங்களிப்பு முக்கியமாக இருக்க வேண்டும். அதில் உங்கள் பணம் இருக்க வேண்டும். ஒரு ஹோமம் நடந்தால் கூட அதில் நீங்கள் ஒரு பொருள் வாங்கி அந்த ஹோமத்தில் இருக்க வேண்டும் உங்களது
காணிக்கை, இப்படி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு பல்வேறு விதங்களில் குலதெய்வத்தை நீங்கள் வணங்கும் பொழுது, நினைக்கும் பொழுது, மாதம் ஒரு முறை உங்களின் வருமானத்தில் ஒரு பங்கு குலதெய்வத்திற்கு கொடுக்கும் பொழுது, இறந்து போன அம்மாவோ, இறந்து போன அக்கா தங்கையோ, இறந்து போனவர்கள் மனம் குளிர்ந்து, அங்கே குலதெய்வமாக கூட அவர்கள் இருக்கலாம், 7 தலைமுறைக்கு முந்தி நம்முடன் பிறந்தவர்களோ அம்மாவோ தான் அங்க குலதெய்வமாக இருப்பார்கள் என்று சொல்கின்றன சாஸ்திரங்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களை நினைத்து கொடுங்கள். ஒரு அக்கா இறந்து விட்டார் அப்படின்னா அங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளவு செய்வோம், உயிரோடு இருந்தா நம்ம நிறைய செய்வோம் இல்லையா? அதை நினைச்சு நீங்க குலதெய்வத்திற்கு செய்யுங்கள். அப்போ உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். குலதெய்வம் என்பது வெறுமன பேச்சாக இல்லாமல் உயிர் மூச்சாக நீங்கள் நினைக்கும் பொழுது அந்த தெய்வம் உங்களுக்கு நன்கு வழிகாட்டும். நிரந்தர சுகத்தையும் நிரந்தர மகிழ்ச்சியையும் தடங்கள் இல்லாத வாழ்க்கையும் பேரும் புகழும் அள்ளி கொடுக்க வேண்டும் என்றால், அதாவது பேரும் புகழும் யாரு நமக்கு வாங்கி தருவாங்க அப்படின்னா நம்ம ஜாதக கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் வாங்கி கொடுக்கும். அந்த கிரகங்களுக்கு யார் ஆணையிட வேண்டும் என்றால் குலதெய்வம் தான் ஆணையிடணும். ஏன்னா நம்ம பிறப்பு ஜாதகமே முந்தின ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணினோம் அந்த பாவத்துக்கு ஏற்பதான் இந்த ஜென்மத்தில் நம்ம பிறக்கின்றோம். அப்ப நம்ம பிறக்கும் பொழுதே அங்க இதுதான் குலதெய்வம், இவங்களை தான் வழிபடணும், இந்த குலத்தில் தான் நீ பிறந்திருக்கின்றாய் என்று நமக்கு ஏற்கனவே தலை விதிக்கப்பட்டுதான் நாம ஒரு தாயோட வயிற்றுல வந்து அமர்கின்றோம். அதனால அந்த அம்மா பெரிய பணக்கார வயிற்றுல பிறந்திருக்காங்க, நான் ஏழை வயிற்றுல பிறந்துட்டேன் அப்படி நாம சொல்லவே கூடாது. நமது கர்மங்களின் விதிப்படி நமது தாய் கருவறை நமக்கு கிடைக்கும், நம் கர்மங்களின் விதிப்படி நமக்கு குலதெய்வ கருவறையும் கிடைக்கும். அதனால அடுத்தவர்களை பார்த்து நாம் ஏங்காமல் குறை கூறாமல் நமது தாய் யாரு, நமது குலதெய்வம் யாரு, நமது வாழ்க்கை என்ன, இப்படியெல்லாம் நாம் பார்த்து நாம் வாழ பழகிக்கொண்டால் நமக்கு கஷ்டங்கள் கூட இஷ்டமாகிவிடும். காலப்போக்கில் அதுவே நல்ல நிலைமையாகிவிடும். நமக்கு இதுதான் விதி, நாம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு பெருந்தன்மையாக வாழ்ந்து விட்டால் நமக்கு குறை எதுவும் இல்லாமல் வாழ்க்கை இருக்கும். குலதெய்வத்தை நாம் அன்றாடம் தொழுது அழுது புலம்பி வணங்கும் பொழுது அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு நன்றாக நடக்க ஆரம்பிக்கும். ஆலயத்தில் இதெல்லாம் நீங்க செய்து கொள்ளுங்கள். ஆலய உண்டியலில் இதனை சேர்த்து விடுங்கள். உங்கள் பிரச்சனைகள் யாவும் தீர்ந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. உங்கள் பிரச்சனைகள் யாவும் தீர்ந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.